உங்க தாயோட வயிற்றிலிருந்து வெளியே வரீங்க. கழட்டி போட்ட டேட்டா கேபிள் மாதிரி ஒரு உடம்பு. நீங்க ஒரு அனகோண்டா. திரும்புன பக்கம்லாம் சேரும் சகதியுமாவே இருக்கு. குட்டி போட வேற இடமே கிடைக்கலையா? சரி, உங்க லொகேஷன் எங்கன்னு செக் பண்ணலாம். நீங்க பிறந்திருக்கிற இடம் அமேசான் மழைக்காடு. நல்ல வேலை. சைனால பிறந்திருந்த 6 மாசத்திலேயே சூப் வச்சிருப்பானுங்க. அப்புறம் 3 நிமிஷத்திலே வீடியோ முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு முன்னாடியே நிறைய குட்டிகள் பிறந்திருக்கு. நீங்க பிறந்த சில நிமிடங்கள்லயே உங்க தாய் அந்த இடத்தை விட்டு கிளம்புது. உங்க உள்ளுணர்வு அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லல. உங்க சகோதரர்கள் ஆளுக்கு ஒரு திசையா நகர ஆரம்பிக்கிறாங்க. பாண்டிச்சேரிக்கு டூரடா வந்திருக்கீங்க. இது காடுடா. யாருக்குமே பந்த பாசம் இருக்கிற மாதிரி தெரியல. நல்லது. உங்களுக்கும் தனியா இருக்கதான் புடிச்சிருக்கு. உங்க வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். லெப்ட்ல பாருங்க. காட்டுல யாருமே உங்களுக்கு நண்பர்கள் கிடையாது. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட டாட்டா காட்டக்கூடாது. நீங்க குட்டியாவும் பலவீனமாவும் இருக்கீங்க. சாகரத்துக்குண்டான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. நீங்க உயிரோட இருக்கணும்னா முதல்ல உங்க எதிரிகள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவசியமே இல்ல. உங்க கண்ணுல படுற எல்லாமே உங்க எதிரிகள் தான். ஒண்ணு நீங்க அதுங்களை சாப்பிடணும், இல்லன்னா அதுங்க உங்களை சாப்பிடும். முக்கியமா பறவைகள், கீரிகள், பெரிய பல்லிகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதோட மத்த பாம்பு இனங்களும் உங்களை விரும்பி சாப்பிடும். மன்னிச்சிடுங்க, கவனிக்கல. லிஸ்ட்ல காட்டு பூனைகளையும் சேர்த்துக்கங்க. காட்டுல எல்லா பக்கமும் உங்களுக்கு ஆபத்து இருக்கு. அதனால எப்பவும் மறைஞ்சிருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. உங்க தோல் நிறம் நீங்க மறைஞ்சிக்க ரொம்பவே உதவியா இருக்கு. அட குருட்டு பூனையாடா நீயே. நீங்க பிறந்த சில மணி நேரங்களாச்சு. உங்களுக்கு பெருசா பசி உணர்வு இல்ல. எலி, தவளை, சின்ன மீன்கள், பொரிச்ச குஞ்சுகள், பொரிக்காத குருவி முட்டைன்னு காட்டுல நீங்க சாப்பிட நிறைய ஐட்டங்கள் இருக்கு. மெதுவா நீங்க தண்ணீரை நோக்கி போறீங்க. தண்ணீர்ல மிதக்கிறது ரொம்பவே சுகமா இருக்கு. அதோட உங்க உடல் எடை பாதி குறைஞ்ச மாதிரி தோணுது. தண்ணீர்ல நீந்தினபடியே காட்டை சுத்தி வரீங்க. நிலத்துல இருக்கிறத விட நீருக்கடியில ஏராளமான உயிரினங்கள் தென்படுது. பொதுவா அனகோண்டா குட்டிகள் சீக்கிரமாவே வளர்ந்துடும். ஆனா உங்க உடம்பு ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. வேகமா வளரணும்னா உங்களுக்கு அதிக புரதம் இருக்கிற உணவு தேவை. மெதுவா உணவு தேட ஆரம்பிக்கிறீங்க. தண்ணியோட அடிப்பகுதியில ஒரு மீன் தென்படுது. பெருசாவும் இல்ல, ஆபத்தாவும் இல்ல. உங்க சைஸ்க்கு ஏத்த சரியான உணவு. நீங்க வேகத்தை குறைச்சு தண்ணியில அசையாம இருக்கீங்க. தண்ணி மங்களா இருக்கிறதால உங்களால ஈஸியா மறைஞ்சிக்க முடியுது. அந்த மீன் உங்க கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணி சரியான நேரத்துல அதை பிடிக்கிறீங்க. முதல் உணவு ரொம்பவே சுவையா இருக்கு. பிடிக்கிறதும் அவ்வளவு கஷ்டமா இல்ல. அடுத்த சில மாதங்களுக்கு மீன்கள், தவளைகள், சின்ன பறவைகள் மட்டும் சாப்பிட்டு வளர்றீங்க. அதிக நேரம் தண்ணீர்ல செலவிடுறீங்க. அப்பப்போ உங்க சகோதரர்களை பார்க்க முடியுது. ஆனா நீங்க அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருக்கீங்க. உயிர் பழச்சி வாழ்றதுக்கு உங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களால வேகமா ஓட முடியாது. பற்கள்ல விஷம் இல்ல. கூர்மையான நகங்களும் கிடையாது. நான் சொல்லல, 10 பொருத்தம். கவலைப்படாதீங்க. உங்க உடல் மத்த விலங்குகளை விட ரொம்பவே வலிமையா இருக்கு. உங்க இரையோட உடலை எளிமையா உங்களால உடைக்க முடியும். நீங்க பிறந்த சில மாதங்கள் ஆச்சு. இப்ப கொஞ்சம் பெரிய விலங்குகளை வேட்டையாட தொடங்குறீங்க. பொதுவா உங்களால எந்த விலங்கையும் துரத்தி பிடிக்க முடியாது. சில அடி தூரத்துல இருக்க விலங்குகளை மட்டும்தான் உங்களால தாக்க முடியும். அதனால விலங்குகள் உங்க பக்கத்துல வர வரைக்கும் நீங்க ரொம்பவே பொறுமையா இருக்கணும். முதல்ல வேட்டையாடுறதுக்கு ஒரு இடத்தை கண்டுபிடிக்கணும். நிழல் அதிகமா இருக்கணும், இடம் சுத்தமா இருக்கணும், சேரும் சகதிகமா இருக்கக்கூடாது, கேட்டா நாத்தா அடிக்க கூடாது. லேக் வியூ இருந்தா என்ன சிறப்பு. அருமையான ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. தண்ணி குடிக்க வர விலங்குகளை தாவி பிடிக்க சரியான இடம். மணிக்கணக்கா ஒரே இடத்துல இருக்கீங்க. ஆனா எந்த விலங்கும் உங்க எல்லைக்குள்ள வரல. சில விலங்குகள் மட்டும் கண்ணுல தென்படுது. ஆனா அதுங்களும் நீங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வேற ரூட்டா போகுது. பல மணி நேரமா